வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோக்கு விசஸ் ஓஜி எல் கிராண்டோ அமெரிக்கானோ நியூ எல் கிராண்டோ அமெரிக்கானோ மேட்ச்சு வச்சுட்டாங்க கைஸ். வரப்போகிற மண்டே நைட்டால் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. பெஷமினா கொண்டு போவோம்னு நினச்சோம், ஆனால் இங்கேயே வைக்கிறாங்க. இது எவ்வளோ தானா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படி விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணி இந்த ஓஜி எல் கிராண்டோ அமெரிக்கானோ தோக்கலாம்னு நினைக்கிறேன். தோற்று அவர் திரும்பி பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் தோக்கலாம். திரும்பி அவங்களெல்லாம் அடித்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்ச் வெஷமினாவில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஷமினா வச்சா தான் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். இந்த எல் கிராண்டோ அமெரிக்கானோ சம்மந்தெல்லாம் உருவாக்கி ஒரு ஃபேக்ஷனை இது பண்ணதுக்கே இந்த இதுதான் காரணம். இந்த வெஷமினாவில் ஒரு நல்ல மேட்சஸ் கொடுக்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் ஓஜி எல் கிராண்டோ அமெரிக்கானை தான் கடைசியில் இது பண்ண வைப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ரிவீல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் யாராவது ஒருத்தவங்க சண்டை போட்டு மாஸ்க்கை பிடிவிடுவாங்க. இது உள்ளே இருக்கிறது சாட் கேபிள்னு தெரியும், அது உள்ளே இருக்க இது லுட்விகேசனும் தெரியும், கூட இருக்குது பீடன்னு, அப்புறம் அவர் கூட டீம் அப் பண்ணிட்டு இருந்தார் அவருன்ற மாதிரி இதுன்னு தெரியும். ஆனால் நல்லா இருக்குது கொண்டு போகிறது. பட்டு பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்க முடியல. இது சொதைப்பிடணும்னு நினச்சேன். பட் இன்னொரு எல் கிராண்டோ அமெரிக்கானு கொடுத்துன்னு வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பண்ணி மேட்சஸும் நல்லா தான் கொடுத்துன்னு வராங்க. பார்க்கலாம். இந்த மேட்ச் இதோடு நிறுத்தாது, வெஷமினாலையும் கண்டினியூ ஆகும். வெஷமினா வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கோல்டு விசஸ் ப்ராக் லெஸ்னர். இதை கவனித்திருங்களா நண்பர்களே? ப்ராக் லெஸ்னர் வரப்போகிற மண்டே நைட்டால் இருக்கார், ரோமன் இருக்கார், நல்ல நல்ல இது இருக்குது, ஸ்டோரி இருக்குது. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டன் இருக்காரா? இருக்கார். இப்போது தேவ் மெல்சன் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அப்சர்வர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டோன் கோல்டு சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண வைக்க போகிறாங்களாம் வரப்போகிற மண்டே நைட்டால். நானும் போன வீடியோ சொல்லிட்டேன், ஸ்டோன் கோல்டு வராருப்பா, அவர் வந்து ஏதாவது மேட்சஸ் விளாட்லாம், இது எதுக்கோ வராரு போல், ஏன்னா வெஷமினாக ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் இதை கவனிக்காமல் விட்டுட்டோம். ப்ராக் லெஸ்னர் ஓப்பன் சேலஞ்சு, ஸ்டோன் கோல்டு வராரு. அப்போது அது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி இருக்கலாம். ஸ்டோன் கோல்டு அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணலாம் ப்ராக் லெஸ்னர் கூட. ப்ராக் லெஸ்னரே ரிட்டையர்மெண்ட் டைமில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஸ்டோன் கோல்டு கடைசியாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணலான்னு இருக்கார். அதை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட முடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா செத்ராலன்ஸ் அப்படி இந்த குந்தர் அப்படி சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ப்ராக் லெஸ்னரோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண ஸ்டோன் கோல்டு தான் வந்துடுவார், வந்து இது பண்ணுவாருன்ற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் டிசைட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? இது நடந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆப்போனண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக் லெஸ்னருக்கு இவர் மோதினா நல்லாயிருக்கும் ப்ரோ, இல்லை இவர் மோதக்கூடாது ப்ரோன்ற மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்டோன் கோல்டு மோதினா ஓகே. பட் வயசாகிடுச்சு, அப்போ இருந்த யங்ஸ்டர் மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் ஃபைனல் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம், சிறப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமன் விசஸ் பங்கு செக்மெண்ட் கட் பண்ணாங்கல்ல, வாட் அ செக்மெண்ட். இப்போது ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸு 3 அதாவது 3 மில்லியன் வியூவர்ஷிப்பு போயிருக்கு. வேறு லெவலில் வியூவர்ஷிப்பை இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே ஸ்மாக் டவுன் பக்கம் ஒன்றே வர மாட்டேங்குது, 1 மில்லியனு. முன்ன கோடி வர்ஸ் சாம்பியனாக இருக்கும்போதெல்லாம் 1 மில்லியனே வராது சில டைமில். இந்த 90K 95Kன்னு வந்துட்டு இருந்தது. ட்ரூ மேக்கன்டையர் சாம்பியன் ஆனதுலாம் 1.5 தாண்டி வந்தது. பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. 1 வரத்தே கஷ்டமாக இருந்தது. 1.5 தாண்டி 1.5 1.25 இந்த மாதிரி வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது திரும்பி கோடி வர்ஸுக்கிட்டே சாம்பியன்ஷிப் கொடுத்துட்டாங்க. மண்டே நைட்டால் இவங்க தான் கைஸ் கட்டி காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி. ரோமன் ரீன்ஸ் வந்தால் ஒரு 1 மில்லியன் அசால்ட்டாக அவர் ஒண்டி நின்று அடிச்சு கொடுத்துருவார். மற்றவங்களாம் சேர்ந்து அப்படி இப்படின்னு ஒரு 1.25 2 பங்கு இந்த மாதிரி ஆளுங்க வச்சு அடித்தா கூட ரோமன் ரீன்ஸ் ஒண்டியாகவே வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் அடித்து 3 மில்லியன் ஆக்கி வச்சுருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரோ 2 மாதத்துக்கு ஒரு டைம் வராரு, அவர் இவ்வளோ பாராட்டுறேன்னு அவர் பாராட்டல சொல்கிறேன். அவர் என்ன தான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்தாலும் பக்காவாக பண்ணி விட்டு போகிறாங்கல்ல, பக்காவாக வச்சுருக்காங்க. அவர் வாட்சே பார்த்திங்கன்னா எல்லாம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுவார். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா WWE ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. சிஎம் பங்கும் சும்மா இல்லை, சிஎம் பங்கும் பார்த்திங்கன்னா இப்போ வேறு வேறு ஃபேன் பேஸ்லாம் இருக்குது. இவங்க 2 பேருமே ஆனால் யோசிச்சு பார்த்திங்கன்னா 2 பேருமே பேபி ஃபேஸு. 2மே பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி WWEயில். ஆல்ரெடி ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு ரோமனு. இருந்தாலும் இந்த டைமில் 2 பேரும் ஃபேஸாக இருக்காங்க. யார் ஹீல் டர்ன் பண்ண வைப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃபேஸாகவே வச்சு மேட்சை முடிச்சுடுவாங்களான்றதுன்னு தெரியல. அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், சூப்பராக இருக்கும், மறக்காமல் பாருங்கள்.